ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரீஸ். நாம இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலியை சூடு பண்ணிட்டுருக்கேன். வானலி சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அது கூட கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு பெருங்காயம் நல்லா பொரியணும். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஒரு பவுலால், பெரிய பவுலால் 1 பவுல் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலை சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 4 பேடிகை மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா இலை நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். வெல்லம் வந்து புளி எவ்வளோ சேர்த்துட்டோமோ அந்த அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வானலியை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை அந்த எண்ணெயில் சேர்க்கணும். கொஞ்சம் மெதுவாக சேருங்க, இல்லைன்னா மூஞ்சிலெல்லாம் தெறிக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தொக்கு. அதுக்கப்புறமா மிக்சி ஜாரை அலம்பி கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அது கூட சேர்த்துண்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி விடணும். கைவிடாமல் கலரணும். இந்த தொக்கு நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், இல்லை வெளியிலையும் வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதில் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே நல்லது. டெலிவரி ஆனவங்களுக்கு கூட இந்த தொக்கு செஞ்சு வச்சுட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லா கெட்டிப்பட்டு கலரும் மாறிடும். இந்த மாதிரி ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான தொக்கு ரெடி. இதை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.